வணக்கம், வெல்கம் டு மாயன் சேனல். நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஹவிஷா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். கலைசெல்வி கே. சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்து ஹரிசங்கர் 7677. ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் வாஸ்து சாஸ்திரா வீடியோ அப்லோட். இவங்க சார் முன்னாடியே இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் தான் வீடியோ மேக் பண்ணல. ரொம்ப சாரி சார், லேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. இது வந்து கான்செப்ட் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுலேயே நான் ஆன்சர் பண்ணுறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு இடம் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோங்க சார், வீடு இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இடம் வேண்டாம், வீடு. இந்த 4 பக்கம் அளவு இந்த கட்டம் போட்டிருக்கேன்ல, இதுதான் ஒரு வீடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் டைரெக்ஷன் போட்டிருக்கேன். மேலே நார்த்து, கீழே சவுத்து, லெஃப்ட்டு வந்து வெஸ்ட்டு, ரைட்டு வந்து ஈஸ்ட்டு. ஓகேங்களா? கிழக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெற்கு பார்த்துருக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு லேண்ட் இருக்குது, நீங்கள் இதை வச்சு டைரெக்ஷன் வச்சு புரிஞ்சுக்குங்க. இதில் நம்ம வீடியோஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் இந்த பிளான் போட்டு காமிச்சிருப்பேன். அதாவது பாதியிலேருந்து உச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? இது இப்போ நான் அந்த க்ரீன் கலரில் போடுறதுலாம் உச்சம். ஓகேங்களா? ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோஸில் பார்ட் 5ன்னு நினைக்கிறேன், உச்சம் நிச்சம் அப்படின்னு தலைப்பு போட்டு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அதை தான் இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த க்ரீன் கலரில் காமிச்சிருக்கிற பார்ட்டெல்லாம் வந்து உச்சப்பகுதி. கரெக்டுங்களா? இதில் ஓப்பன் டு ஸ்கை அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது சீலிங் இல்லாமல் ஓப்பனாக மேலே வானம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல போடுறதுன்னு தான் சார் கேட்குறாங்க. அது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க. இப்போ பழைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீடு பார்த்துருப்பீங்க, முற்றம் வச்ச வீடுகள்னு சொல்லுவாங்கள்ல. இந்த நடுவில் உள்ள மழை தண்ணி பேஞ்சு உள்ளே வர மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து நடுவில் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி நடுவில் வச்சுருப்பாங்க, பிரம்மஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க அந்த கான்செப்ட் அப்படி தான் இருக்கும். பிரம்மஸ்தானம் நடுவில் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த வாஸ்து பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதங்களோட கான்செப்ட் தான் அதில் இருக்கும். இப்போ 4 பக்கம் திசை இருக்குனாவே 4 பஞ்சபூதம் வந்துட்டு தான் கான்செப்ட். அது 5ஆவதாக இருக்கிற ஆகாயம் அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே வரணும், ஆகாய ஒளி, ஆகாய எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் சென்ட்ரு பார்ட்டில் வச்சுருப்பாங்க. பிரம்மஸ்தானத்தோட லாஜிக்கே அப்படி தான் இருக்கும். பிரம்மஸ்தானாவே சென்டரில் வானம், அந்த இடத்துல வெயிட் வைக்கக்கூடாது, அந்த இடம் ஓப்பனாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. அவங்க வீடு கட்டின கான்செப்டை வந்து இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க வீடு கட்டின காலகட்டங்களில் இந்த ஃபேன், ஏசி அதை நம்பி கட்டலை. எப்போவுமே வீடு வந்து என்ன வெயில் அடித்தாலும் சரி, என்ன மழை பெஞ்சாலும் சரி, உள்ளே வந்து கதகதப்பான ஒரு மிதமான வெப்பநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கில் அவங்க கட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2-3 விஷயம் முக்கியமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. வாசல், தலைவாசல் வச்சா சென்டராக வச்சாங்கன்னா அதுக்கு நேராக பின்வாசல் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நடுவில் எந்த தடுப்பும் இருக்காது. அதே மாதிரி ஜன்னல் வச்சாங்கன்னா நேராக ஜன்னல் தெரியும். நடுவில் எத்தனை ரூம் வந்தாலும் நடுவுலேயும் ஜன்னல் வச்சுருப்பாங்க, அந்த ரூமையும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஜன்னல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சீலிங்கில் மேலே இப்போ ரூஃப் போடுறீங்கள, ரூஃப் பக்கத்தில் ஒரு ஜன்னல் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே அந்த ஹீட் வந்து இந்த சீலிங்கில் தான் போய் நிற்கும், அந்த இடத்துல தான் வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். அது அப்படியே வெளியில் போகணும். அப்போ தான் அந்த வீடு வந்து ரொம்ப வெளியில் வெயிலாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மிதமான நிலையில் இருக்குன்ற கான்செப்டில் அதை கட்டியிருப்பாங்க. சீலிங்கில் இருக்கிற காற்று வெளியில் போகிறதுக்காக மேலே ஜன்னல் வச்சுருப்பாங்க. நீங்கள் பழைய கால பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் இருந்த கட்டின வீடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அவங்க 2-3 விஷயம் முக்கியமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று, இந்த டோர் நேராக வைக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் முற்றம் வைக்கிறது, பிரம்மஸ்தானம் வைக்கிறது. இதை வந்து வாஸ்துக்காக மட்டும் அவங்க அதை ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட் வந்து கரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே மெயின்டைன் ஆகணும், நல்ல காற்று சுழற்சி இருக்கணும், நல்ல காற்றோட்டம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், பிராணவாயு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும், காற்று உள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரி அதுக்கு வழி விட்டுருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வாஸ்துவோட அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டு ஸ்கை வந்து இந்த ஈசானியம் பார்ட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு விஷயம். இப்போ நான் இங்கே கட்டம் போட்டு காட்டுறேன்ல, ஸ்லாஷ் பண்ணி, அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இது இந்த மாதிரி இப்போ சென்டராக இருக்கும்போது அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும். ஓப்பன் டு ஸ்கை வச்சு அந்த முற்றம் வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மாடர்ன் டைப்பில் பண்ணும்போது, இப்போ தெற்கு பார்த்த வாசலுக்கு வந்து மாடர்ன் டைப்பில் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஈசானியத்தில் வந்து ஒரு முற்றம் மாதிரி வச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹை சீலிங் கணக்குலேயும் வேலை செய்யும் அது. அந்த இடத்துல ஓப்பன் இருக்க மாதிரி கணக்குலேயும் வேலை செய்யும்.
அப்போ நீங்கள் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணணும்? இப்போ நம்ம வாஸ்துல வந்து எங்கெங்கெல்லாம் ஓப்பன் இருக்கணுன்றத நம்ம பேசுகிறோம், எந்த பக்கம்லாம் அடைக்கணும்னு பேசுகிறோம். உச்ச பகுதியெல்லாம் ஓப்பனில் இருக்கணும், நீச்ச பகுதியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடைஞ்ச மாதிரி இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணுன்றது தான் கான்செப்ட். அது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அந்த லாஜிக்கை இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ ஈசானியம் பார்ட் இருந்து 2 உச்சம் சேர்ற இடம். இப்போ அந்த இடத்துல ஓப்பன் டு ஸ்கை இருந்தால் ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது. இப்போ பழைய காலத்தில் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, இப்போவும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரூஃப் தளம் வந்து காங்கிரீட் போடும்போது அப்போது ஒரு பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இப்போ இந்த கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த சென்ட்ரிங் ஷீட்லாம் க்ளோஸ்ட் ஆகி வந்துட்டு கடைசியாக வந்து இந்த ஈசானியம் பார்ட்டில் இருக்கிற அந்த கார்னர் இடத்துல மட்டும் ஷீட் வச்சு மூடாமல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்பெண்டிங்லாம் முடிச்சிருப்பாங்க, கம்பிலாம் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஓப்பன் வச்சுருப்பாங்க, அந்த பூஜைக்காக விட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த வீட்டோட அவங்க தலைவி வந்து பெண் கீழே இருந்து அவங்களோட புடவையில் வந்து அவங்க முந்தானையை விரித்து வச்சுருப்பாங்க. மேலேருந்து பூஜை பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா அதிலேருந்து அந்த பூஜை பொருட்கள்லாம் போடுவாங்க. இவங்க முந்தானையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வணங்குற பழக்கம் இருந்தது. இப்போவும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ரேர், ஆனால் எல்லோரும் பண்ணல, கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது பழைய கால கான்செப்ட் தான். அதுலேயே கவனிச்சிங்கன்னா இந்த ஈசானியம் பார்ட்டை தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்? அந்த இடம் தான் கடைசியாக மூடணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அதை ஃபாலோ பண்ணுது. அந்த இடத்துல நீங்கள் 2 உச்சம் சேர்கிற இடத்துல நீங்கள் ஓடிஎஸ் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். இருக்கிறதுலே அதான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகேங்களா? செகண்ட் சாய்ஸாக வந்து நீங்கள் பிரம்மஸ்தானத்தில் வைக்கலாம். பிரம்மஸ்தானத்தில் வச்சா தான் வீட்டோட பிளான் ரொம்ப அருமையாக வரும். சரிங்களா? அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வாசல் வந்து சென்ட்ராக நியூட்ரலாக வச்சிங்க, புதன் குருவில் வச்சிங்கன்னா இந்த முற்றம் நடுவில் சென்ட்ரு பார்ட்டில் வைக்கிறது தான் கரெக்டாக வரும். ஒருவேளை வாசல் வந்து சூரிய வாசலில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஈசானிய பார்ட் ரொம்ப நல்லா வரும். சரிங்களா? அதனால் இந்த 2 சாய்ஸும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஈசானியத்தில் வைக்கிறது, செகண்ட் சாய்ஸ் வந்து பிரம்மஸ்தானத்தில் வைக்கிறது. இது 2மே ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதை தவிர வேறு எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா அது நியூட்ரலாக தான் வேலை செய்யும். மைனஸில் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். மைனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெட்டில் போட்டு காமிச்சா தான். சவுத் வெஸ்ட் கார்னரில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஓடிஎஸோ அதாவது இந்த முற்றம் வச்ச மாதிரியான கான்செப்டோ இல்லை படிக்கட்டை வந்து நாங்கள் அப்படியே உள்ளேயே படிக்கட்டை வந்து சுற்றி அது ஒரு டிசைனாக பங்களா டைப்பில் பண்ணுறோம், அப்படி எல் ஷேப்பில் போட்டு அப்படி ஏறி போகும்போது மேலே வந்து டைரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் ரூஃப் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரூஃபே இல்லாமல் டைரெக்டாக அதுக்கு மேல் ரூஃபில் போட்டு அங்கே ஒரு சாண்டிலியர் மாதிரி தொங்க விட்றேன் அப்படின்லாம் ஒரு ஐடியா வரும். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய வீட்டில் வந்து இந்த தெற்கு பார்த்த வீட்லேயும் மேற்கு பார்த்த வீட்லேயும் இந்த ஐடியா வச்சுருக்கிறவங்க பண்ணிடுவாங்க தெரியாமல். ஏன்னா என்ட்ரன்ஸ் நுழையும் போதே அது இருந்தால் தானே நல்லாயிருக்கும், ஹாலில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும்னு அந்த ஐடியாவை பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நிறைய பாதிப்பை கொடுத்துரும். இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் திரும்பவும் சொல்கிறேன், ஓடிஎஸ் கான்செப்டோ இந்த முற்றம் வைக்கிற கான்செப்டோ இல்லை படிக்கட்டை வந்து நான் அழகாக அப்படி எல் ஷேப்பில் கொண்டு போய் மேலே வந்து ஒரு சாண்டிலியர் மாதிரி தொங்க விட போகிறேன் ஹை சீலிங் போட்டு, அந்த மாதிரி கான்செப்டோ இந்த தென்மேற்கு மூலையில் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த பாருங்கள், வெளியில் படிக்கட்டு போடுறது இல்லை உள்ளேயே படிக்கட்டு போட்டு அந்த இடத்துல வந்து சில பேர் வீட்டில் சின்ன ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அதில் வந்து படிக்கட்டு இங்கே வந்துருக்கும். அதெல்லாம் பயந்துடாதீங்க. அதெல்லாம் இப்போ ஹை சீலிங் கணக்கில் வேலை செஞ்சிருமா அப்படி பயந்துடாதீங்க. பிளானை பார்த்தா தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இந்த கான்செப்டை உடனே அதை பார்க்குறவங்க பயந்துடாதீங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிக்சரில் வேணால் நான் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஐசீலிங் கணக்கில் அந்த மாதிரி அழகு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் அந்த 3 வகையில் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓடிஎஸ் முற்றம் வைக்கிற மாதிரி படிக்கட்டை வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்லேயோ எல் ஷேப்லேயோ கட்டி நான் நேராக வந்து மேல் மாடியில் தான் வந்து ரூஃப் போட்டுட்டு அதுலேருந்து சாண்டிலியர் தொங்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அழகு சார்ந்த விஷயங்களில் இந்த தென்மேற்கு மூலையில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணினீங்கன்னா பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பண்ண வேண்டிய இடம் சொல்லிட்டேன். சென்ட்ரு பார்ட்டு ஈசானிய பார்ட் இந்த 2 பார்ட்லேயும் பண்ணலாம். சரிங்களா? இந்த பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது சொல்லிட்டேன்னா மீதி இருக்கிற இடங்கள்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நியூட்ரல் மாதிரி வேலை செய்யும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். இப்போ கவனித்து பாருங்கள். இப்போ இந்த அக்னிமுலை இருக்குல்ல, இந்த இடம் இந்த பார்ட்டு பாருங்கள். அக்னிமுலையில் என்ன ஆகுது? ஒரு பக்கம் உச்சம் இருக்கும், ஒரு பக்கம் நீச்சம் இருக்கும். அதே மாதிரி வாயுமொழியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உச்சம் இருக்கும், ஒரு பக்கம் நீச்சம் இருக்கும். மேற்கு பக்கம் உச்சம் இருக்கும், வடக்கு பக்கம் நீச்சம் இருக்கும். இந்த அக்னிமொழியில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் உச்சம் இருக்கும், கிழக்கு பக்கம் நீச்சம் இருக்கும். அதனால் என்னென்னா நியூட்ரலாக தான் வேலை செய்யும்.
நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அப்படி பண்ணக்கூடாதுங்க, தப்புன்னு பேசுகிறவங்க தான் இப்போ நிறையா. ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருந்தா பயப்பட வேண்டாம், ஆனால் பண்ணக்கூடாது. எஃபெக்ட் எதுவும் இருக்காது, கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படிலாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி சென்டர் பார்ட்டில் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில், அந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் பண்ணுறதும் எதுவும் ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது, நியூட்ரல். அது பண்ணியே தீரணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இடங்களில் பண்ணிக்கிங்க, சரிங்களா? பண்ணியே தீரணும், ஆனால் சவுத் வெஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் கட்டாயம் பண்ணுவேன், நான் அது தென்மேற்கில் பண்ணுவேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு எஃபெக்ட் இருக்கும், ரொம்ப மோசமான எஃபெக்ட் இருக்கும், சின்ன எஃபெக்ட் இருக்காது. தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணாதீங்க. பண்ண முடிஞ்ச சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன 2 சாய்ஸ் தான், மீதியெல்லாம் வந்து நியூட்ரல் மாதிரி தாங்க. பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்றும் இல்லை. அதாவது பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரலாக தான் வேலை செய்யும், பாதிப்பு கொடுக்காது. அதே சமயத்தில் அது வந்து க்ரௌத்தையும் கொடுக்காது, வளர்ச்சியையும் கொடுக்காது, நல்லதையும் பண்ணாது, அதே சமயத்தில் கெட்டதையும் பண்ணாது, நியூட்ரலாக தான் இருக்கும். அதுதான் அதுக்கான அர்த்தம், புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ.